தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த உத்தரவு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேஷ் வணக்கம். டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரியும் ஆண்டுதோறும் பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய வகையில ஒரு உயர்மட்ட குழுவை நியமிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள்ல கடந்த 2018ஆம் ஆண்டு பேருந்து கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட போது டீசல் லிட்டருக்கு 63 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில தற்போது 92 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ₹1.10 கர்நாடகாவில் ₹1, ஆந்திராவில் ₹1.08 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில தமிழகத்துல 1 கிலோமீட்டருக்கு 58 காசுகள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு இன்றைக்கு நீதிபதி CV கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில பேருந்து கட்டணம் நிர்ணயிப்பதற்கு போக்குவரத்துறை செயலாளர் தலைமையில் போக்குவரத்துறை கூடுதல் செயலாளர்கள், நிதித்துறை செயலாளர்கள், அதே போல போக்குவரத்து ஆணையர் அடங்கிய உயர்மட்ட குழுவை நியமித்து தமிழக அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அரசாணை பிறப்பித்துள்ளதாக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் அந்த அறிக்கையில இந்த உயர்மட்ட குழு அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள், பொதுமக்கள் ஆகியோருடைய கருத்துக்களை கேட்டு கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்த பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளை பெற்று 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்மட்ட குழுவுக்கு நீதிபதி CV கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.